ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் அப்படின்னாலே பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது அம்மன் வழிபாடு தான். ஆடி மாதத்தில் பாருங்கள், உங்களுக்கு அம்மன் வழிபாடு ஆடி செவ்வாய்க்கிழமை வந்து மிகவும் விசேஷமாக இருக்கிறது. ஆடி கிருத்திகை விசேஷமான ஒரு வழிபாடு முறையாக முருகருக்கு மிகவும் பிடிச்சதாக இருக்கும். ஆடி வெள்ளி மிகவும் அம்மனுக்கு விசேஷமான ஒரு மாதமாக இருக்கும். ஆடி மாதத்தில் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை தான் பாருங்கள், கன்னி தெய்வம் அவங்கவுங்க பாரம்பரியமாக அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய, அதாவது சிறு வயதிலேயே இறந்த குழந்தைகளை வந்து மேரேஜ் ஆகாமல் இறந்தவங்க வந்து கன்னி தெய்வமாக வழிபடுவதற்கு உகந்த மாதமும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தான். மிகவும் முக்கியமாக பாருங்கள், நம்மளுடைய முக்கிய தேவதை யார்? ஆண்டாள் அன்னை பிறந்தது அவதாரம் பண்ணதும் பாருங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம். இந்த வருடமானது ஆடி பிறப்பு வந்து பாருங்களேன், லக்கணம் வந்து மீன லக்கணத்தில் பிறக்குது. இதில் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி மாத பிறப்பு மீன லக்கணத்தில் பிறந்து இந்த லக்கண அதிபதியே பாருங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச பலத்தோடு இருந்து அந்த குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் மிகவும் இதுவரைக்கும் இல்லாத சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. இந்த ஆடி மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வந்து ஆரம்பிக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த மாத பிறப்பில் தான் வந்து பாருங்களேன், உங்களுக்கு லக்னத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் மாந்தி. அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் இடத்துல கணக்காளரான புதன் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சூரியன் வியாழன் கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய உச்ச குருவோடு சூரியன் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ 6ஆம் இடத்துல பாருங்கள் சுக்கிரன் சந்திரன் கேது சேர்க்கை. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல ராகு. இந்த ஆடி மாத பிறப்பானது ராகு கேது அப்படிங்கிற கிரகத்துக்குள்ள அனைத்துமே வந்து அடக்கமானதாக இருக்குது. அப்போ இந்த ஆடி மாதத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகளும் பாருங்களேன், அந்த மொத்தத்தில் அந்த மாதம் முழுவதுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ராகு கேதுக்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு நட்சத்திரம் வந்து ஆரம்பம் பாருங்கள் மக நட்சத்திரம் கேதுவோட சாரத்தில். அப்போ கேது தான் சந்திரனை கையாளுறாரு. அப்போ இந்த மாதத்தில் நம்ம வந்து நல்ல சிறப்பான வாழ வேண்டும் அப்படின்னா முக்கியமாக வந்து அம்மன் வழிபாடு ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஆடி மாதம் முழுவதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஆடி மாதத்துல தான் பாருங்களேன், மாரியம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் வேப்பிலை எல்லாமே போடுவாங்க. அப்போ அது எதுக்காக அப்படின்னா, நம்ம உடலில் வரக்கூடிய நோய்களின் தாக்குதல் குறைவதற்காகத்தான் ஆடி மாதம் சித்திரை மாதத்துல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் வரைக்கும் அம்மை நோய் போடும். அப்போ அதோட தாக்கம் வந்து நம்ம உடம்புல இருந்தாலும் இந்த அம்மனுக்கு ஊற்றக்கூடிய அந்த கூழ் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறப்ப வந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாதங்களில் வந்து விவசாயம் செழிக்கணும். அதுக்காக தான் அம்மாளுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுனாங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மழை நல்லா பெய்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது, எதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை நம்ம வந்து உடனே எடுத்து செய்யணும், எதை நம்ம தள்ளி போடணும் அப்படிங்கிற விஷயங்களில் அன்பான மிதுனராசி நேயர்களே, ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பாருங்கள் ராசி அதிபதி ஆட்சி, நாளுக்குடையவரும் உங்கள் ராசியிலேயே ஆட்சி. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை கஜகேசரி யோகம் உருவாகிறது. அதுவும் கஜகேசரி யோகம்னா சாதாரணமாகவா, உங்கள் ராசிக்கு உச்ச குருவோட சூரியன் சேர்க்கை. அப்போ இந்த மாதத்தில் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வாக்கு பலிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி தான், வாக்கு அப்படிங்கிறது உங்கள் வாக்குக்கு உங்களுடைய சொல்வாக்குக்கு அதிகமான ஒரு பவர் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்குறவங்களுக்கு மிகவும் அதிகமாக லாபம் அடையக்கூடியது இந்த ஆடி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமே இல்லை, ஜோதிடம் பார்ப்பவங்க, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆடி மாதம் வந்து வாக்கால் தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாமே பாருங்கள் இந்த ஆடி மாதம் விசேஷமான மாதம். மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு
ராசிநாதன் ஆட்சியில் இருக்கிறப்ப அது கஜகேசரி யோகத்தோடு கூடிய 2ஆம் இடத்துல அதிகமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனசு வருத்தம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும், ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் எந்த விஷயம் வந்தாலும் வெளியே காட்டிக்கிறவே மாட்டீங்க. எத்தனை அடி வாங்கினாலும் காட்டிக்கிற மாட்டீங்க. போனால் போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அப்போ இந்த அமைப்பில் உங்களுடைய கிரக நிலைகள் இருக்கிறதுனால தான் நீங்கள் எப்பயுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வீட்டு உறுப்பினர்கள் மேலே அதிகமான பண்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அக்கறை எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு எதையுமே விட்டு வெளியில் வர முடியாது, எதையுமே விட்டுத்தரவே முடியாது. வீட்டில் உள்ள உறுப்பினர்களை எதையுமே விட்டு கொடுக்கவே முடியாது. உங்களை என்ன தான் வஞ்சாலும் பேசினாலும் மண்டையவே உடைச்சாலும் நீங்கள் விட்டு தர மாட்டீங்க. எனக்கு என்னுடைய குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இப்போ பாருங்கள், கொஞ்ச நாளாக மனசு உளைச்சல், உடல்நல குறைபாடுகள், கவலைகள், தூக்கமே இல்லாமல் ரொம்ப தவிச்சிருப்பீங்க. அப்போ இந்த புதன் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத பிறப்பானது உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்களேன் மிகவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா புதனுடைய குணமே அதானே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தார். அம்மா அப்பா பேர் தெரியாமலே அனாதையாக வளர்ந்தவர் தானே புதன். அவர் எதுக்காக சலிச்சாரா? சலிக்கலையில. அதே மாதிரி தான் அழகன் இருக்கிறலே கிரகத்தில் எல்லாத்தையும் அழகானவர் புதன் தான். அதனால தான் புதனை எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் மிதனராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் எல்லாத்துக்குமே மிதனராசிக்காரில் பிடிக்கும். ஒரு சிலர் தான் மிதனராசிக்காரை பார்த்தா போட்டி பொறாமல் போடுறவங்க. மற்ற எல்லாத்துக்கும் மிதனராசிக்காரில் பார்த்தோன்னே எப்படின்னா அவங்களுடைய இயல்பான குணம் எல்லாரு கூடயுமே ஒரே செகண்டில் ஒன்றி பழகக்கூடிய அமைப்புகள் அப்படி இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பான மாதமாக இருக்கிறது. வருமானங்கள் உயரக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, அதில் ஒரு படி நீங்கள் லாபத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க. 3ஆம் இடத்து சந்திரன் சுக்கிரன் கேதுவோட சேர்க்கை இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகள் தடுக்கிறதுக்குன்னு அங்கே ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி தான், இல்லை புதிய முயற்சிகளாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் அடியெடுத்து வச்சிங்கன்னா தடை சொல்கிறது ஒரு பெண் தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்ணை மூடி கேட்காம உங்களுக்கு மனசில் என்னன்னு சரின்னு படுதோ அந்த விஷயத்தை நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இருக்குது. அதுமாதிரி லக்கணமும் சனி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி இருக்காரே அப்படின்னா தொழிலில் பிரச்சனை கொடுப்பாரு. அப்படி தொழில் பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார். அது தொழில் மூலமாக அதிகமான லாபங்கள் வருவதற்கு இந்த கிரக நிலைகள் காரணமாகத்தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் யாராவது கன்னியாக இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குரிய வழிபாடு முறைகளை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யணும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசியிலேயே பாருங்கள், உங்களுக்கு புதன் உட்காந்துருக்கு. புதனுடைய அமைப்பு நன்றாக இருந்தாலுமே புதனுடைய ஸ்தானம் அதிகமாக தான் இருக்குது. அவருடைய பவர் அதிகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் உட்காந்து முக்கியத்துவம் கொடுத்து யோசித்து நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்துமே தடங்களின்றி ஜெயமாக வெற்றியாக முடியும் அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ கன்னி வழிபாடு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். இது வரைக்கும் திருமணமாகாத மிதனராசி நேயர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்த ஆரம்பிப்பாங்க. சரி, எனக்கு முதல் திருமணம் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2ஆம் திருமணத்துக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் 2ஆம் திருமணத்துக்கும் உண்டான முயற்சிகள் எடுத்து அந்த காரியமும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். ஆடி மாதத்தில் நிறைய மணப்பெண் பார்க்குறது, வரன் பார்க்குறது, வது பார்க்குறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதில் எந்த இதுவும் கிடையாது. பேச்சுவார்த்தையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நிச்சயம் செய்வது மட்டும் நீங்கள் ஆவணி மாதம் மற்ற மாதங்களை செஞ்சுக்கலாம். புதியதாக வீடு கட்டி குடிபோகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்குடான முயற்சிகள் இந்த படி ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நீங்கள் அதற்காக எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது, எடுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல படுது. அப்போ அரசாங்க வழியில் இருந்த சட்ட சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு. அப்போ அரசாங்கத்தால் இருந்த தொந்தரவுகள் உங்களுக்கு சரியாகும்.
குருவாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த உச்ச குருவாக இருக்கக்கூடியவருடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு எதிரிகளுடைய பிரச்சனைகள் சரியாகிவிடும். உங்களுக்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய கோபங்கள் சரியாகி உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய கிரக நிலைகள் மிதுன ராசியான உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதுமே இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.